பண் இது குறிஞ்சி பண்ணில் அமைந்துள்ள பாடல். இது ஞானசம்பந்தர் பெருமான் கொஞ்சி பாடிய தமிழ். நாவுக்கரச பெருமான் பாடிய கெஞ்சி பாடிய தமிழ். திருச்சிற்றம்பலம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிரே வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறி யாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இது நாவுக்கரச பெருமான் கைலை காட்சியை கண்டபோது பாடியருடைய திருப்பதிகம். பண் காந்தாரம். நாவுக்கரச பெருமான் கைலை நோக்கி நடந்து தவழ்ந்து பிறண்டு உருண்டு சென்று கொண்டு இருக்கும் வேளையில் இறைவன் ஆட்கொண்டு திருவையாற்றில் காட்சி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த தருணம் இந்த பதிகம். இறைவனை கெஞ்சி பாடிய தமிழ் இது. இப்போ இது நால்வர்கள் இவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இவர்கள் 4 பேருமே எந்த ஒரு தேவார திருப்பதிகங்களை பாடினவர்களுடைய பாடல்களையும் இப்பொழுது நாங்கள் பன்னிசை அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறோம். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பேர் தர்க்க ரீதியாக எடுத்து கூட அதை விவாதிப்பது வழக்கம். நாயன்மார்களுக்கெல்லாம் சங்கீதம் தெரியுமா, அதாவது இந்த பண்ணோடு பாடுவதற்கான அறிவு இருந்திருக்குமா அப்படி என்கின்ற கேள்விகள் எல்லாம் அவர்களிடம் பலர் இதை விவாதிப்பது வழக்கம். இப்ப என்னால அதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அவ்வாறானவர்களுக்கான கேள்வி இது. எனவே அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர்கள் பாடுகின்ற பொழுது இந்த பண்ணிலே தான் பாடினார்களா, அல்லது பிற்பட்ட காலத்திலே இந்த பண்ணிற்குள் இந்த பதிகங்களை கொண்டு வந்தார்களா? அருமையான கேள்வி. சங்கீதக்காரர்களும் நிறைய பேர் அடியனிடம் இதை கேட்டுள்ளார்கள். அதாவது அருளாளர்கள் நமது 27 ஆசிரியர் பெருமக்கள், நமது நால்வர் பெருமக்கள் அருளியதுதான் பாடியதுதான் அருளியது என்று பெயர். மற்றது எல்லாம் எழுதியது இயற்றியது என்று பெயர். அருளியதுக்கும் இயற்றியதற்கும் வேறுபாடு உண்டு. அருளியது என்றால் இறைவன் திருமுன்பு அதே தருணத்தில் அந்த இடத்தில் இறைவன் திருமுன்பு இறைவன் தோன்றி அவனை கண்ணார கண்டு உணர்ந்து கற்று உணர்ந்து அப்படி பாடி அருளியதுதான் அருளியது. ஏனென்றால் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் திருமுறைக்குள்ளே விடயங்கள் உண்டு. காந்தாரம் பண்ணி இசைத்து அப்படி என்றெல்லாம் பாடல் வரிகள் உண்டு. இந்த திருமுறைகளுக்கு ஓசை, நயம், தாளம், சந்தம், கட்டளை இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் அவர்கள் அமைத்து பாடவில்லை, பாடுவதிலே அத்தனையும் அமைந்தது. அதுதான் அருளியது. கட்டளை பேதம் என்றெல்லாம் உண்டு. இப்ப நட்டபாடை பண்ணிலே 4 கட்டளை இருக்கிறது. காந்தார பண்ணிலையும் பல கட்டளைகள் உள்ளது. அப்படி ஒரு பதிகத்திற்கும் அந்த தலத்தினுடைய விசேடமும் அந்த தருணத்தினுடைய சந்தர்ப்பமும் அற்புதமும் அதில் அருளப்பட்டுள்ளது. ஆகையாலே இறைவன் அருளியதுதான். இப்ப எப்படி அருணகிரிநாதருக்கு முத்தைத்தரு என்று அவர் அந்த தருணத்தில் அவருக்கு நாவில் வந்தது எழுதி பிரணவத்தை எழுதி வந்ததோ அதே போல
திருமுலைப்பாலை உண்ட அந்த தருணத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், நவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அவ்வளவுதான் இதற்கு பதில். எந்த நிலையில்? கலைஞானம், எல்லா ஞானமும், இத்தனை ஞானமும் கிடைச்சிருச்சு. எந்த நிலையில்? அந்த ஞானப்பாலை உண்டமையால் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் எல்லாமே கலந்து மற்றவர்கள் எழுதியதுக்கும் இயற்றியதுக்கும் இறைவன் திருவருளால் அவர்கள் அருளியது என்பதுதான் அந்த பன்னிசையினுடைய சுவை, நயம், ஒளி எல்லாமே அதற்குள் உட்பட்டது. இப்ப ஞானசம்பந்த பெருமான் பாடி வரும்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பக்கத்திலே யாழ் வாசித்து வருகிறார். அதுக்கு சான்று எல்லாம் உண்டு, அதுக்கு வரலாறு எல்லாம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசித்து வருகிறார். அதையாலே முதல் தோளுடைய செவியன் பாடும்போது கையில் தான் தாளம் போட்டு பாடுகிறார். பாடிக்கொண்டே வழிபாடு ஆற்றி ஆலய மலம் வந்து திருக்கோலக்கா செல்றாங்க. திருக்கோலக்கா போய் அடுத்து இரண்டாவது தலம் தான் திருக்கோலக்கா. சீர்காழியிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்க நடந்தே போய் சுவாமியை போய் பார்த்து தாளம் போட்டு பாடும்போது தான் இந்த பிஞ்சு கை சிவந்து விட்டது என்று இறைவன் தாளத்தை கொடுக்கிறார். இந்த அளவும் சுவாமியின் பெயர் தாளபுரீஸ்வரர். அந்த தங்கத்தினால் கொடுத்த தாளத்திற்கு ஓசை அல்லாமையால் அப்படியே பிரகாரமா பாடி வந்து அம்பாளிடம் வந்து தண்ணீரில் பாடிக்கொண்டு வரும் பொழுது அம்பாள் ஓசை கொடுக்கிறார் அந்த பொற்றாளத்திற்கு. அதையால இன்றளவும் அந்த அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாய் என்று பெயர். அதையாலே திருமுறைகளிலும் தாங்கள் கேட்கும் அத்துணை கேள்விகளுக்கும், பிறவி பயனுக்கும் சரி, சங்கீத சமாச்சாரத்துக்கும் சரி, மற்ற வாழ்வியலுக்கும் சரி, அத்துணை கேள்விகளுக்கும் திருமுறைகளில் சத்தியமாக விடை உள்ளது. ஏனென்றால் திருமுறை என்றால் டிசிப்ளின், ஒழுங்குமுறை. திரு என்றால் மேன்மை பொருந்திய, முறை என்றால் ஒரு வரன்முறை. வாழ்வியலுக்கும் வழிபாட்டுக்கும் இறைவன் நமக்கு அளித்த பிச்சை நமது தமிழ் வேதமாம் பன்னிசை திருமுறை. அதாவது சொல்வார்கள், இந்த நமக்கு கிடைத்த ஏடுகள் மீதம், அதாவது கரையான் அரித்து வீணாய் போன அந்த ஏடுகளை தவிர கிடைத்ததை வைத்துத்தான் இருக்கும். ஒரு சில ஆராய்வுக்கான ஒரு விடயம், இந்த அழிந்து போன ஏடுகள் அவைகள் எல்லாம் இதே போன்றான திருமுறைகள் தானா அல்லது அதற்கு மேற்பட்டவைகள் என்று சொல்லி ஏதாவது ஆய்வுகள்ல உங்களுக்கான தகவல்கள் அதுகள் கிடைத்திருக்குமா? அது எல்லாம் இறைவனுடைய அசரீரியாக இவ்வுலகத்துக்கு தேவையானவை விட்டுவிட்டு மற்றவை யாமையை செல்லரிக்க செய்தோம் என்று இறைவனுடைய அசரீரி. இன்னொரு விஷயம் என்னவென்றால், திருமுறைகள் இப்ப தோளுடைய சிவன் எடுத்துக்கிட்டால், கூற்றாயினவாறு எடுத்துக்கிட்டால், பித்தாபிரை சூடி இறைவன் ஒரு தருணமும் ஆட்கொண்ட அந்த தருணங்கள் இவையெல்லாம் இந்த வாழ்வியலுக்கு நாம் ஒரு வினை பயன்களை கலக்கும் போது அதை நாம் கையாண்டோம். ஆனால் அந்த அந்த வினைகளையும் கடக்கலாம், நம்மளுடைய பிறவி பயனையும் கடக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதற்கான இப்ப அழிந்து போன திருமுறைகளுக்கான சக்தியும் இப்ப இருக்கக்கூடிய திருமுறை பாடல்களுக்கான சக்தியும் ஒரே மாதிரி உள்ளதா அப்படின்னு தான் கேக்குறீங்க. அதுவும் தான். ஆமாம், அது இதே விடயங்கள், இதே மாதிரியான விஷயங்கள் தான் அதில் இருக்கின்றதா அல்லது அதில் வேறு ஏதாவது அந்த இதுகள் கிடைக்குமா? நிறைய பாடல்களில் அந்த 7ஆம் பாட்டு, 8ஆம் பாட்டு, 5ஆம் பாடல் இப்படி இல்லாம இருக்கும், நடுவு கொண்டு இல்லாம இருக்கும். அது எப்படியோ அப்படி அரிச்சு எடுத்திருந்ததுல, கரையான் அரிச்சதுல அப்படி சிதலமடைந்தது. அதிகமாக இந்த பதிகத்தில் 7ஆம் பாடல் இடம்பெறவில்லை, கிடைக்கப்பெறவில்லை. 8ஆம் பாடல் கிடைக்கப்பெறவில்லை, 5ஆம் பாடல் கிடைக்கப்பெறவில்லை. இப்படிதான் இருக்கும். ஓரளவு முதல் பாடலில் இருந்து கடைப்பாடல் கிடைத்திருக்கிறது. மற்றபடி காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அத்துணை பதிகமும் முழுமையாக கிடைத்தது. அது நாம் செய்த பாக்கியம். ஏன்னால் காரைக்கால் அம்மையார் தான் மூத்த திருப்பதிகம் பாடியவர். ஆமா, ஞானசம்பந்தருக்கு முற்பட்ட காலம். ஆமா. ஆனால் சேக்கிழார் பெருமான் அதை வரன்முறைப்படுத்தும் போது அவர்களை 11ஆம் திருமுறையில் கொண்டு வந்து அமைத்து அதை பழக்கப்படுத்தி உள்ளார்கள். என்ன காரணமாக இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஞானசம்பந்த பெருமான் வந்து குழந்தை,
இங்க வரணும். அவர் குழந்தை, அதனால மூத்த முதலியாக ஞானசம்பந்த பெருமானை வைத்தார்கள். நாவுக்கரச பெருமான் பக்குவப்பட்டவர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழன். அதனால நாம் நதி மூலம் ரிஷி மூலம் ரொம்ப ஆராயாமல் நமது மரபு வழி பன்னிசையை நமது மூத்த ஓதுவாமூர்த்திகள் எப்படி வாழ்வியலாக வாழ்ந்து நம்மளுக்கு காட்டினார்களோ அதே போல காட்டி நாம் பன்னிசை பரவச் செய்ய வேண்டும். இதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. இப்போ நீங்க உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கூட்டனர், தாத்தா, உங்களுடைய அப்பா, இந்த ஒரு பரம்பரையாக உங்களோட வழிவந்தபடியால் நீங்க அப்படியே இதுல ஒரு ஆர்வம் இருக்கிறீங்க. ஆனா இந்த திருமுறைகள், இந்த தேவாரங்கள், இதனோடு தொடர்புடைய பல விடயங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ் என்று சொன்னால் எங்களோட உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் விருப்பமான விஷயம், தமிழ் தான் எங்கள் எல்லாமே என்று சொல்லி கொண்டிருக்கின்ற எத்தனை பேர் இதுல ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அடியனுடைய தந்தையார் ஈடுபாடு திருமுறைகளில், தாத்தாவும் ஈடுபாடு. ஆனால் ஓதுவாமூர்த்தியாகி ஆகக்கூடிய திருவருள் அடியனுக்கு மட்டும் கிடைத்தது. அவர்களெல்லாம் வீட்டில் திருமுறை பாடுவார்கள், அவ்வளவுதான். தொழில் பண்ணிக்கொண்டு திருமுறைகள் பாடி சிவபூஜை செய்து கொண்டு பூஜை முறைகளை செய்து கொள்வார்கள். மற்றபடி பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்ற திருவருள் அடியனுக்கு கிட்டியது. அதாவது இந்த சமூகத்திற்கு தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கொஞ்சு தமிழ், கஞ்சி தமிழ், மிஞ்சி தமிழ், விஞ்சி தமிழை மறந்து ஒரு தன்னுடைய தேவைக்காகவும் ஒரு கமர்ஷியலுக்காகவும் உலகத்தாருக்காகவும் பேசிக்கொள்கிறார்களே தவிர இந்த தூய தமிழ் எப்படி நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இன்றளவும் விழிப்புணர்வு கிடைக்கவில்லை இந்தியாவில். ஏனென்றால் சொல்ல வர என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தேவாரத்துகளையும் எடுத்துட்டாங்க. அடியன் படிக்கும்போது ஒரு திருவாசகம் இருந்தது, வானாகி மண்ணாகி என்று திருவாசகம் இருந்தது. இப்ப அடியன் யாழ்ப்பாணம், இலங்கை சென்றிருக்கிறேன். ஒரு 40-50 தடவை போயிருக்கிறேன். அங்க பள்ளிக்கூடங்கள் தோறும் எல்லா பள்ளிக்கூடமும் எல்லா வகுப்பினருக்கும் திருமுறை ஒரு சமய பாடமாக அமைந்துள்ளது. அதில் அறநெறி பாடசாலைகளும் கோவில் சார்ந்து உள்ளது. நிறைய அங்க பன்னிசை பாடி சொல்லிக் கொடுக்கறத அடியன் கண்டிருக்கேன். அங்க யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபையில் சென்று 3 மாதங்கள் இருந்து தங்கி அங்கே குழந்தைகளுக்கு வகுப்படுத்தி அடியன் வந்துள்ளேன். அதன் காரணமாக தான் நான் இவ்வளவு அறுதிட்டு சொல்றேன். இப்ப இந்தியால இப்பதான் எங்களுடைய தாய்மடமாம் தருமபுர ஆதீனத்தில் நிறைய யாழ்ப்பாணத்தில் போல அறநெறி பாடசாலைகளை உருவாக்கி எங்களது குருமகா சன்னிதானம் 27வது நட்சத்திர குறிமணிகள் இங்கே இப்பொழுதுதான் இந்த விஷயங்களை நிறைய தெளித்து கொண்டு வருகிறார்கள். அதாவது